அனைவருக்கும் வணக்கம். நிலா, சீக்கிரம், எனக்கு நேரமாகிறது. கணவன் விமலின் குரல் என்னை அவசரப்படுத்தியது. நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன். இரவிலிருந்தே உடல் முழுவதும் ஒருவித அசௌகரியம், உடல் வலி, காய்ச்சல் போன்ற உணர்வு, கண்களில் எரிச்சல், நீர் வடிதல், தலைவலி என உடல் நொறுங்கி போயிருந்தது. மிகுந்த சிரமப்பட்டு கண்களை திறந்தேன். கணவரான விமலிடம், விமல், எனக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கிறது என்று சொன்னேன். என் முகத்தை பார்த்த அவரோ எந்த உணர்ச்சியும் இல்லாமல் என் நெற்றியில் கை வைத்தார். நிலா, சும்மா லேசான காய்ச்சல் தானே, எழுந்திரு. நீ இல்லாமல் என்னால் ரெடியாக முடியாதுன்னு உனக்கு தெரியாதா என்று என் கையை பிடித்து இழுத்தார். ஒரு மாத்திரை போடு, சரியாகிடும் என்று என் தோளையும் தட்டிவிட்டு தன் துண்டை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தார். நான் என் விரிந்த கூந்தலை சிரமப்பட்டு பின்னி ஒரு குண்டையாக போட்டுக்கொண்டேன். எழுந்து நின்று அலமாரியிலிருந்து அவரது அலுவலக உடைகளையும் எடுத்தேன். என் தோள்களை என் கைகளால் பிடித்துவிட்டு கொண்டேன். காரணம், இன்னும் முடியவே முடியாத வேலைகளின் தொடக்கம் அது. நான் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள் அல்ல. ஆனால் என் அம்மா அப்பாவுக்கு ஒரே செல்ல மகள். என்னை ஒரு இளவரசி போல வளர்த்தார்கள். உண்மையிலேயே என் அப்பாவுக்கு நான் மிகவும் செல்ல பிள்ளை. ராணி என்றுதான் கூப்பிடுவார். சில சமயம் என் அம்மா அப்பாவிடம் சண்டை போடுவார்கள். பெண்ணை ஏன் இவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கீங்க? இன்னொரு வீட்டுக்கு போனால் மாமியார் சமைச்சு போடுவாளா என்ன என்றும் கேட்பார். அதற்கு என் அப்பாவோ, என் மகள் என் வீட்டில் இருக்கும் வரை ராணியாக தான் இருப்பாள். அவள் ஆட்சி செய்யட்டும். கடவுள் அருளால் அடுத்த வீட்டிலும் அவள் ராணியாகவே இருப்பாள் என்றும் சொல்வார். அப்பாவின் நினைவுகள் என் முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைத்தன. அப்போதுதான் என் மூளையில் மணி அடித்தது. என் மாமியாருக்கு சக்கரை உள்ளது. அவர் காலை மாத்திரையை சாப்பிட்டால்தான் காலை உணவை உண்பார் என்றும். நான் வேகமாக அறையை விட்டு வெளியே ஓடினேன். அவர் தன் அறையிலிருந்து மாத்திரையை தேடிக்கொண்டு இருந்தார். நான் விரைந்து சென்று அவர் கால்களில் விழுந்து ஆசீர்வாதமும் ஆகினேன். பிறகு அவரது மாத்திரையை தேடி எடுத்து அவரிடமும் கொடுத்தேன். பசியில் உயிர் போகிறது. நேரமாகிவிட்டது பாத்தியா? மாத்திரை சாப்பிட்ட பிறகு 15 நிமிடம் கழித்துதான் சாப்பிட முடியும் என்றும் சொன்னார். நான், அம்மா, என் உடல் முழுவதும் வலியால் இருந்தது. காய்ச்சல் வந்த மாதிரி என்றேன். இந்த காலத்து பெண்களுக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. 4 வேளைகள் அதிகமாக செய்தாலே உடனே உடல்நிலை சரியில்லாமல் போகும். நாங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே தனியாக சமாளித்தோம் என்றும் சொன்னார். சரி, போய் சீக்கிரம் காலை உணவை தயார் செய் என்று அவசரப்படுத்தினார். அத்தை, ஒரு 2 நிமிடம்தான் என்று கூறிவிட்டு நான் வேகமாக சமையலறைக்குள் ஓடினேன். உடல் வலி இன்னும் குறையவில்லை. எழுந்ததும் வலி மாத்திரையை சாப்பிட்டு கொண்டேன். ஆனாலும் வலி அப்படியே இருந்தது. நான் மாமியாருக்கு காலை உணவை கொண்டு சென்று கொடுத்து கொண்டிருந்த போது என் காதுகளில் விமலின் கோபம் வலித்தது. நிலா, என் டை எங்கே? அடடா, நான் அவருக்கு டை எடுத்து வைக்க மறந்துவிட்டேன். இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மாமியாருக்கு தட்டு, காஃபி கோப்பையை எல்லாம் வைத்துவிட்டு வேகமாக அறைக்குள் ஓடினேன். உண்மையிலேயே விமலின் டை அலமாரியில் கண்ணுக்கு எதிரே தான் இருந்தது. ஆனால் அவருக்கு எதிரே இருக்கும் பொருட்கள் கூட தெரியாது. அவர் என்னை தான் கூப்பிடுவார். நான் அவரிடம் டையை கொடுத்தபோது, போட்டுவிடு என்றும் சொன்னார். விமல், எனக்கு உடம்பு சரியில்லை. நீ ஏன் ஏதாவது செய்யக்கூடாதா என்று நான் கேட்டேன். இருந்தாலும் டை போடுவதற்காக அவரை நெருங்கினேன். அவர் தனது 2 கைகளையும் என் இடுப்பில் வைத்து என்னை நெருங்கினார். மை ஸ்வீட் ஹார்ட், டை கட்டுவது ஒரு சாக்குதான். அலுவலகத்துக்கு போவதற்கு முன்னால் உன்னிடம் கொஞ்சமாவது கொஞ்சுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால்தான் என என் மனம் புத்துணர்ச்சி அடைகிறது. பிறகு அலுவலகத்தில் என் நேரம் நன்றாக செல்லும் என்றார். போதும் போதும், இப்படியே அதிகம் பேச வேண்டாம், என்னை கைவிடுங்கள். ஏற்கனவே உடம்பு வேற சரியில்லை, எதுவும் நன்றாகவும் இல்லை என்றேன். என் பேச்சை கேட்ட பிறகு என்னை கைவிட்டுவிட்டு கண்ணாடியில் தலையை சீவத் தொடங்கினார். நான் விமலை விரும்பி திருமணம் செய்து கொண்டேன். நாங்கள் இருவரும் ஒரே அலுவலகத்தில் பணிபுரிந்தோம். நான் ஒரு கட்டிட கலைஞர். என் முதலாளி என் வேலையை மிகவும் பாராட்டுவார். நிலா, நீ மிகவும் பெரிய உயரங்களை அடைவாய். உன் கடின உழைப்பும் திறமையும் உன்னை ஒரு நாள் வானை தொடச் செய்யும் என்றும் அடிக்கடி கூறுவார். வானத்தை தொடுவதுதான் என் கனவும் கூட. என் சொந்த உழைப்பால் நான் மிக உயரத்திற்கு போக வேண்டும் என்றும் நான் விரும்பினேன். அப்போதுதான் விமல் எங்கள் அலுவலகத்தில் புதிதாக சேர்ந்தார். சில நாட்களிலேயே நான் அவர் கண்களின் பார்வை வட்டத்திற்குள் இருப்பதாக உணர்ந்தேன். அவர் என் அருகில் அடிக்கடி வரவும் முயல்வார். மற்ற பெண்களிடம் எல்லாம் அவர் ஒரு அலட்சிய மனப்பான்மையுடன் இருப்பார். என் சந்தேகம் சரிதான் என்று 2 மாதங்களுக்கு பிறகு நிறுவனமும் ஆனது.
விமல் தன் காதலை என்னிடம் வெளிப்படுத்தினார். அவர் மிகவும் அழகானவர். நாம் விரும்பும் எல்லா குணங்களுமே அவரிடம் இருந்தன. அதனால் நான் அவர் காதலையும் ஒரு புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டேன். அதன் பிறகு எங்கள் காதல் பெரிதாக வளர்ந்தது. 6 மாதத்திலேயே விமல் நான் இல்லாமல் நிம்மதி இழந்தார். ஒரு நாள் நான் விடுமுறை எடுத்தாலும் கூட உன்னை பார்க்காமல் என் நாள் எப்படி செல்லும் என்று அழைத்து பேசுவார். ஒருமுறை எனக்கு காய்ச்சலும் வந்தது. 4 நாட்களாக நான் அலுவலகமும் செல்லவில்லை. விமல் என் வீட்டிற்கே வந்துவிட்டார். உண்மையிலேயே எங்கள் வீட்டில் ஆண் நண்பர்கள் வீட்டிற்கு வந்து நலம் விசாரிப்பது போன்ற பழக்கமும் இல்லை. என் அம்மா மிகவும் கண்டிப்பானவர். நான் படுக்கையில் சோர்வாக இருந்தேன். அப்போது அம்மா, யார் இந்த விமல் என்று கோபத்துடன் கேட்டார். அதை கேட்டு என் கண்கள் முழுமையாக திறந்தன. ஏனம்மா என்றேன். உன்னை பார்க்க வந்திருக்கிறானாம், உன் அலுவலகத்தில் வேலை செய்கிறானாம் என்றார். அவர் வீட்டுக்கே வருவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. சிரமப்பட்டு எழுந்து வரவேற்பறைக்கு சென்றேன். என்னை பார்த்ததும் அவர் சிரித்து தன் கையில் வைத்திருந்த பூங்கொத்தை என்னிடம் நீட்டினார். நான் மெதுவாக கேட்டேன், ஏன் இங்கு வந்தீர்கள்? உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவர் அதற்கு, நான் சீக்கிரம் ஒரு ஏற்பாடு செய்து விடுவேன். உன்னை விட்டு என்னால் இருக்க முடியவில்லை. 4 நாட்களாக நான் தேவதாசாக அலைந்து கொண்டிருக்கிறேன் என்றும் சொன்னார். முகத்தில் ஒரு அப்பாவித்தனமும் இருந்தது. நான் சிரித்து ஒதுங்கிவிட்டேன். ஆனால் அவர் சொன்னது போலவே சில நாட்களிலேயே தன் தாயாருடன் வந்து என் கையை என் வீட்டில் பெண்ணும் கேட்டுவிட்டார். என் அம்மா என் விருப்பத்தையும் கேட்டார். நானும் சம்மதம் தெரிவித்தேன். அப்பா விமலிடம் வேறு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. நிலாவுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றால் எனக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. என் மகள் மீது எனக்கு முழு நம்பிக்கையும் உள்ளது. அவள் எடுக்கும் எந்த முடிவும் சரியாகவே இருக்கும் என்றும் கூறினார். திருமணமானதும் விமல் என்னிடம் கேட்ட முதல் விஷயம் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நிலா, எனக்கு சாதாரண இல்லத்தரசிகள் பிடிக்கும், ஒரு முழுமையான இல்லத்தரசி என்றார். நான், விமல், என் கனவு என்னவென்று உங்களுக்கே தெரியும் என்றேன். விமலோ இப்படி சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவர் என் 2 கைகளையும் தன் கைகளால் பிடித்து, நீ என் மனைவி நிலா, நான் உன்னை காதலிக்கிறேன். அதனால் என் கனவுகளை நிறைவேற்று. உன் கனவுகளின் பின்னால் போகாதே என்றார். அந்த நேரத்தில் அவரது கண்களில் இருந்த தீவிரம் உச்சத்தில் இருந்தது. அதனால் நானும் அமைதியாக இருந்தேன். அவர் எனக்கு நிறைய அன்பும் கொடுத்தார் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பதிலுக்கு என்னிடம் நிறைய விஷயங்களையும் கேட்டுவிட்டார். நான் முதலில் என் வேலையை விட்டுவிடும்படியும் சொன்னார். அவருக்கு ஒரு இல்லத்தரசி தான் பிடித்திருந்தது. நான் சில நாட்களுக்கு பிறகு, இப்போது நீ என் அம்மாவுக்கு வீட்டில் உதவ வேண்டும் என்றும் சொன்னபோதும் நான் மிகவும் வருத்தப்பட்டேன். நான் ஒருபோதும் ஒரு டீ கூட போட்டதில்லை. எனக்கு எதுவுமே தெரியாது. என் படிப்பு மிகவும் கடினமானது. பிறகு வேலை. என் துறையில் என்னை நிலைநிறுத்திக் கொள்வதில் என் கவனம் முழுவதுமே இருந்தது. சமையலறையில் நான் ஒருபோதும் எட்டி பார்த்தது கூட இல்லை. நான் விமலிடம், விமல், எனக்கு எதுவுமே சமைக்க தெரியாது என்றேன். இதை கேட்டு அவர் அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தார். என்ன சொல்கிறாய்? உனக்கு எதுவும் தெரியாதா? ஒரு பெண்ணாக உனக்கு சமையல் வேலை கூட தெரியாதா என்றும் கேட்டார். உடனே என் கண்களில் கண்ணீர் வழியத் தொடங்கியது. நான் அழுவதை பார்த்து அவர் கலங்கி போனார். என் அருகில் வந்து என் கண்ணீரை துடைத்தார். சரி, ஏன் டென்ஷன் ஆகிறாய்? நான் அம்மாவிடம் சொல்கிறேன். அவர் உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார் என்றார். நான், விமல், நான் ஒரு கோப்பை டீ கூட போடத் தெரியாது என்று சொல்லி அவர் என்னை கிண்டல் செய்ய மாட்டாரா என்று நான் கேட்டேன். என் பேச்சை கேட்டு அவர் சிரித்தார். இல்லை, எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்றார். ஆனால் அப்படி நடக்கவில்லை. என் மாமியார் எனக்கு எல்லாம் சமைக்க கற்றுக் கொடுத்தார். ஆனால் நிறையவும் பேசினார். பெண்களுக்கு இந்த வேலைகள் எல்லாம் சிறு வயதிலேயே கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் உன் அம்மா உன்னை ஒரு வெற்றுத்தாள் போல அனுப்பிவிட்டாரே, இப்படி நடக்குமா என்றும் சொன்னார். பலமுறை சமைக்கும் போது என் கைகள் சூட்டில் கருகிவிட்டன. சில சமயங்களில் காய்கறிகளை வெட்டுவதற்கு பதிலாக விரலில் காயமும் ஏற்படும். அப்போது நான் அழுவேன். என் மாமியார் தலையில் அடித்து கொள்வார். என் மகன் எந்த கோமாளி பெண்ணை அழைத்து கொண்டு வந்திருக்கிறான் என்பார். சிரமப்பட்டு சில மாதங்களிலேயே நான் சமைக்கவும் கற்றுக்கொண்டேன். மெதுவாக நான் எல்லா வேலைகளையும் கற்றுக்கொண்டேன். விமலின் அன்பில் நான் முற்றிலுமாக மாறிவிட்டேன். அலுவலகத்தில் கோட் சூட்டில் எப்போதும் தயாராக இருக்கும் நிலா இப்போது வீட்டில் சாதாரண உடைகளில் முடியை கூட சரி செய்ய நேரமில்லாமல் வீட்டு வேலைகளில் மூழ்கி போனாள். வேலைகள் முடிவில்லாமல் தொடர்ந்தன. மாமியாருக்கு மதிய உணவும் இரவு உணவும் புதிதாக செய்து கொடுக்க வேண்டும். விமலுக்கு பிடித்தமான உணவை தனியாக சமைக்கவும் வேண்டும். காரணம், மாமியாருக்கு அதிக மிளகாய், மசாலா, எண்ணெய் போட முடியாது. இரவில் அவர் தாமதமாக வேலை செய்யும் போது என்னை தூங்கவும் விடமாட்டார். நிலா, தயவுசெய்து ஒரு கப் டீ போட்டுக்கொடேன்.
காலையில் மீட்டிங் வரை இருக்கு. நான் எப்படியாவது இந்த ரிப்போர்ட்டை தயார் செய்ய வேண்டும் என்பார். நானும் அவருக்கு டீ போட்டு கொடுத்துவிட்டு மீண்டும் தூங்கச் செல்வேன். பிறகு அவர் மீண்டும் என்னை எழுப்பி உட்கார வைப்பார். என்னுடன் பேசு, எனக்கு துணையாக இரு, நீ தூங்கினால் எனக்கும் தூக்கம் வந்துவிடும், நான் வேலை செய்ய முடியாது என்பார். அவர் பேச்சை கேட்டு கண்களை தேய்த்து கொண்டு எழுந்து உட்கார்ந்து அவரோடு ஏதாவது பேசிக்கொண்டும் இருப்பேன். ஒரு முறை நாங்கள் ஒரு விருந்துக்கு செல்ல வேண்டியிருந்தது. நான் எனக்கு பிடித்த நீல நிற பட்டு சேலையை எடுத்தேன். அதில் மிக அழகாக வேலைப்பாடுகளும் இருந்தன. எனக்கு நீல நிறம் மிகவும் பிடிக்கும். நான் அந்த சேலையை அணிந்து தயாரான போது விமல் அறைக்கு வந்தார். என்னை பார்த்து, என்ன இதை போட்டு கொண்டிருக்கிறாய், எனக்கு இந்த நிறமே பிடிக்காது, மாற்றிவிட்டு வா என்றார். நான் விமலிடம் எனக்கு இந்த நிறம் பிடிக்கும் என்றேன். அவரோ என்னை பார்த்து, என்ன இது, எனக்கு இந்த நிறம் பிடிக்காது, மாற்றிவிடு என்றார். நான் விமல், இந்த நிறம் எனக்கு பிடிக்கும், எல்லோரும் என்னை பாராட்டுகிறார்கள் என்றேன். அவரோ, எனக்கு தான் பிடிக்கவில்லையே, தயவு செய்து அதை மாற்றிவிட்டு வா, உன்னை பார்த்தால் எனக்கு எரிச்சலாகி இருக்கிறது. நான் கடந்த வாரம் வாங்கி வந்த கருப்பு நிற சிலையை போடு, அதில் நீ மிகவும் அழகாக இருப்பாய் என்றார். உடனே நான் என் உடைகளையும் மாற்றிக்கொண்டேன். எங்கள் திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 2 ஆண்டுகளில் எனக்கு பிடித்த நிறம் எது என்று கூட மறந்துவிட்டேன். விமலுக்கு பிடித்த நிறம் எது, உணவில் என்ன பிடிக்கும், எந்த குணம் அவருக்கு பிடிக்கும், எது பிடிக்காது என்பது மட்டுமே எனக்கு தெரியும். அவர் பற்றிய எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரிந்திருந்தன. ஆனால் என் தனித்துவம் முற்றிலுமாக அழிந்துவிட்டது. நான் ஒரு முறையான இல்லத்தரசியாக மாறிவிட்டேன். இப்போது சாதாரண கோடு போடுவது கூட என் மூளையால் முடியவில்லை. என்னால் வரைய முடியவில்லை. எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன். வீட்டு வேலைகளுக்கு பழகி போனேன். எல்லா வேலைகளையுமே வேகமாக செய்து முடிப்பேன். ஆனால் அன்று காய்ச்சல் வந்ததால் ஒருவேளை விடுமுறை கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் விமலோ, காய்ச்சலுக்கு ஒரே மருந்து இதுதான், இதை குடிக்க வேண்டும், இன்று இரவு என் நண்பர்கள் வருகிறார்கள், நன்றாக டீ தயார் செய் என்று காய்ச்சல் மாத்திரையை என்னிடம் கொடுத்தார். நானோ சோர்வாக ஒரு பெருமூச்சு விட்டேன். ஒருவேளை இல்லத்தரசி என்பது உலகில் விடுமுறை இல்லாத ஒரு வேலை போல என்றேன். விமலின் நண்பர்களுக்காக நன்றாக ஏற்பாடுகளையும் செய்தேன். விமலின் முதலாளியும் வர இருந்தார். விமலுக்கு பதவி உயர்வு கடிதம் வர இருந்தது. சம்பளமும் உயரப்போகிறது. நீயும் தயாராக இரு, என் நண்பர்களின் மனைவிகளுமே வருவார்கள் என்று விமல் என்னிடம் சொல்லிவிட்டு சென்றார். விமலுக்கு பிடித்த நிறத்தில் சேலை அணிந்து தயாரானேன். உணவு, தின்பண்டங்கள் எல்லாமே தயாராக இருந்தன. இரவு மாத்திரையின் விளைவு குறைந்தபோது மீண்டும் காய்ச்சல் வருவதைப் போல உணர்ந்தேன். மீண்டும் மாத்திரையை போட்டுக்கொண்டு மற்ற வேலைகளையும் செய்தேன். விமல் இரவு நண்பருடன் வீட்டுக்கு வந்தார். பல வருடங்களுக்கு பிறகு என் அலுவலக நண்பர்களை நான் பார்த்தேன். எல்லோருமே எங்கள் வீட்டில் இருந்தனர். என் சமையலையும் பாராட்டினார்கள். முதலாளியும் மகிழ்ச்சியாக இருந்தார். நிலா, நீ உன் கனவில் சாதனை படைக்கவில்லை, ஆனால் இல்லத்தரசி என்ப பதவியில் உன் திறமையை நிலைநாட்டி விட்டாய் என்றார். உண்மையிலேயே நீ இன்னும் 2 ஆண்டுகள் அலுவலகத்தில் இருந்திருந்தால் இந்த பதவி உயர்வு உனக்கு தான் கிடைத்திருக்கும். நீ பல வருடங்களாக கடுமையாக உழைத்தாய். ஆனால் விமல் அதையெல்லாம் வீணடித்து விட்டான் என்றார். நான், சார் பரவாயில்லை, விமல் வெற்றி பெற்றாலும் அது என் வெற்றிதான் என்று சொன்னேன். முதலாளியோ, அவன் உன்னால் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்தால்தான் உன்னை திருமணம் செய்து வீட்டிற்கு உட்கார வைத்து விட்டான் என்று நினைக்கிறேன். இந்த பதவி உயர்வுக்கு உண்மையான தகுதியானவர் நீதான் என்றார். விமல் முதலாளி சொன்னதை கேட்டுவிட்டான். அவன் வேகமாக அங்கு வந்து முதலாளியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டான். ஏன் என் மனைவியின் மனதை குழப்புகிறீர்கள்? ஒரு பெண் வீட்டிற்கு தான், எவ்வளவு படித்தாலும் எதுவாக மாறினாலும் திருமணத்துக்கு பிறகு அவளுக்கு வீடு, குழந்தைகள்தான் முக்கியம் என்றும் சொன்னான். முதலாளியோ, நான் உன் கருத்துடன் உடன்படவில்லை. இன்று நீ எந்த பதவியில் இருந்தாலும், எந்த உயரத்தை நீ தொட்டாலும் அதற்கு காரணம் நீ திருமணத்துக்கு பிறகு நிலாவை வீட்டிற்குள் உட்கார வைத்ததுதான். இல்லையென்றால் இன்று உன் இடத்தில் நிலாதான் இருந்திருப்பாள் என்று சொன்னார். விமலுக்கு இது பிடிக்கவில்லை. அவன் முதலாளியுடன் சண்டையிட்டான். சண்டை பெரிதாகியது. போதும் விடுங்கள் என்று நான் இருவரையும் சமாதானப்படுத்த முயன்றேன். ஆனால் விமலோ கட்டுப்பாட்டை இழந்தார். அவர் முதலில் முதலாளியுடன் வார்த்தை சண்டையில் ஈடுபட்டார். நான் அவரை பின்னுக்கு தள்ளினேன். ஏன் சண்டையை வளர்க்கிறீர்கள் என்றும் நான் சொன்னேன். அடுத்த வினாடி நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் என்னிடம் வந்து என் முகத்தில் ஒரு பலமான அறையை விட்டார். என்னை தள்ள உனக்கு எவ்வளவு தைரியம்? உன் நிலைமையை மறந்து விட்டாயா? நீ என் மனைவி. என்னை தாண்டி ஒருபோதும் உயரத்திற்கு போக முடியாது என்றும் சொன்னார்.
அவர் கோபத்தில் இன்னும் ஏதாவது சொல்வதற்கு முன் என் அலுவலக நண்பர்கள் இடையில் புகுந்து விமலை வெளியே அழைத்து சென்றனர். நான் அதிர்ச்சியில் திகைத்து நின்றேன். நான் எதுவும் சொல்லவில்லை. என் வாய் திறந்தே இருந்தது. விமல் அடித்த அடியில் என் முதலாளியும் அதிர்ந்து போனார். அனைவருமே என்னையே பார்த்து கொண்டிருந்தனர். 2 நிமிடங்களிலேயே விமல் என்னை கேலி பொருளாக மாற்றிவிட்டார். அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை என்றாலும் அவர் கோபத்தை இவ்வளவு வெளிப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. அன்று விமல் என் கன்னத்தில் அல்ல, என் சுயமரியாதையில் பலமான ஒரு அறையை விட்டார். எல்லோரும் சென்று விட்டனர். நான் அங்கேயே நின்றேன். சிறிது நேரம் கழித்து அவர் வீட்டுக்குள் நுழைந்தார். என்னை கோபமாக பார்த்தபடியே அறைக்குள்ளும் சென்றார். நான் அங்கேயே சோபாவில் அமர்ந்து அழுதேன். காலை வரை வரவேற்பறையிலேயே அமர்ந்து அழுது கொண்டு இருந்தேன். அன்று நான் மாமியாருக்கு காலை உணவும் செய்யவில்லை. எந்த வீட்டு வேலையையும் செய்யவில்லை. விமல் காலை 10 மணிக்கு எழுந்தார். கோபமாக என்னை பார்த்தபடியே வீட்டை விட்டே வெளியேறினார். நான் என் மாமியாரிடம் நடந்ததை சொன்னபோது, கோபத்தில் ஏதாவது சொல்லியிருப்பான், அதையே நினைத்து கொண்டிருக்காதே, போய் மாத்திரையை கொடு, பிறகு காலை உணவை செய், அவன் வந்தால் நான் அவனை திட்டுகிறேன் என்றும் சொன்னார். அவர் பேச்சை கேட்டு எனக்கு அந்த விஷயத்தை பற்றி மறக்க முடியவில்லை. என் மனமோ முழுவதுமே அந்த அறைதான் இருந்தது. நான் எப்போதும் போல எல்லா வேலைகளையும் செய்தேன். ஆனால் என் மனதிலிருந்து அந்த அறையின் வடு மறையவில்லை. இரவு விமல் வீட்டிற்கு திரும்பினார். நான் சமையல் அறையில் லொட்டி செய்து கொண்டு இருந்தேன். சரி, இப்போது பிரச்சனை தீர்ந்துவிட்டது. முதலாளி மிகவும் கோபமாக இருந்தார். இரவு நடந்த சண்டையால் அவர் என்னை வேலையிலிருந்தே நீக்கிவிடுவார். ஆனால் என் நண்பர்கள் முதலாளியிடம் மன்னிப்பு கேள், அவர் உன்னை மன்னித்து விடுவார், உன் பதவி உயர்வும் கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள். முதலாளி மிகவும் நல்லவர். நான் முதலாளியிடம் மன்னிப்பும் கேட்டேன். அவர் மன்னித்தும் விட்டார். இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது. நீ சீக்கிரம் ரொட்டி செய், எனக்கு மிகவும் பசிக்கிறது என்று சொன்னார். எதுவுமே நடக்காதது போல அவர் நடந்தும் கொண்டார். என் கன்னத்தில் அடிக்கப்பட்ட அறை ஒரு முக்கியமான விஷயம் இல்லை என்பதைப் போல. முதலாளியுடன் சண்டையிட்டது முக்கியமானது. அவர் தன் தவறை உணர்ந்தும் மன்னிப்பு கேட்டு கொண்டார். ஏனென்றால் அவருக்கு பதவி உயர்வு, வேலையெல்லாம் முக்கியம். ஆனால் நான் என்ன? நான் அவரது மனைவி. அதனால் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். நான் அவருக்கு எந்த மதிப்பும் இல்லாதவளா? எப்போது வேண்டுமானாலும் கன்னத்தில் அறைந்துவிட்டு எதுவும் நடக்காதது போல நடந்து கொள்வாரா? மனைவி என்றால் அவமானப்படுத்தவும் அடிக்கவும் உரிமையுண்டு. எல்லாம் சில நாட்களில் சரியாகிவிடும் என்று அவர் நினைத்தாரா? நான் மேஜையில் உணவை வைத்துவிட்டு நான் சாப்பிடாமல் அறைக்கு வந்தேன். நேற்றிரவு முதல் எனக்கும் பசிதான். ஆனால் அவருக்கு என் உணர்வுகளை பற்றி தெரியவில்லை. அவர் சாப்பிட்டுவிட்டு அறைக்குள் வந்தார். நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன். நேற்றிரவு முழுவதும் நான் பதட்டத்தில் இருந்தேன். இப்போதுதான் எல்லாம் சரியாகியுள்ளது என்றார். நான் அமைதியாக கேட்டேன். என் கையில் அணிந்திருந்த வளையல்களை கழற்றி டிராயரில் வைத்தேன். தூங்குவதற்காக படுத்தேன். என் பக்கம் இருந்த விளக்கையும் அணைத்தேன். விமல் என் அருகில் வந்தார். அவர் நோக்கத்தை நான் புரிந்து கொண்டு அவர் கையை தள்ளினேன். விமல், நான் தூங்க விரும்புகிறேன் என்றேன். அவரோ, நிலா, நேற்றிலிருந்து எனக்கு கோபம், எரிச்சல், என் விரக்தியை குறைத்து கொள்ள வேண்டும். உன்னிடமிருந்து எனக்கு நிம்மதி தேவை என்றார். இவ்வாறு கூறிவிட்டு அவர் மன அமைதிக்காக என் உணர்வுகளை காயப்படுத்தினார். வாழ்க்கை ஆண்களுக்கு மட்டும்தானா? பெண்கள் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு இயந்திரமா என்ன? அவர்களுக்கும் பசித்தால் உணவை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கும் தேவைப்பட்டால் விஷயங்களை கொடுக்க வேண்டும். அவர்கள் பதட்டமாக இருந்தால் அவர்களுக்கு நிம்மதி கொடுக்க நம்மை அவர்களுக்கு அர்ப்பணிக்கவும் வேண்டும். பெண்களுக்கு உணர்வுகள் இல்லையா? அவர்களுக்கு வலி இருக்காதா? அவர்களுக்கு மன அமைதி தேவையில்லையா? அல்லது அவர்களுக்கு சுயமரியாதையும் தேவையில்லையா? அவர் என்னுடன் இந்த இரவை கழித்த பிறகு எல்லாம் சரியாகிவிட்டது என்று நினைத்தார். ஆனால் எனக்கு எதுவுமே சரியாக இல்லை. நான் 2 நாட்கள் அந்த அடியை மறக்க முயன்றேன். ஆனால் அது என் முகத்திலேயே விழவில்லை, என் சுயமரியாதையில் விழுந்தது. எல்லாத்துக்கும் முன்னால் நான் அவமானப்படுத்தப்பட்டேன். நான் எல்லாவற்றையும் பொறுத்தும் கொள்வேன். ஆனால் என் சுயமரியாதையே அல்ல. என் பொறுமைக்கும் எல்லை கடந்து போய் என் உடைகளை பையில் போட்டுக்கொண்டு யாரிடமும் சொல்லாமல் என் தாயார் வீட்டிற்கு சென்றேன். நான் வீட்டிற்கு சென்று 2 மணி நேரத்திலேயே விமல் என்னை தொலைபேசியில் அழைத்தார். என்ன இது? என் அம்மாவுக்கு சாப்பாடு மாத்திரையும் வேண்டும் என்று உனக்கு தெரியும். நீ சாப்பாடு கூட செய்யாமல் புறப்பட்டு வந்துவிட்டாய். நான் உன்னை அழைத்துச் செல்ல வருகிறேன் என்றும் சொன்னார். நானோ, விமல், எனக்கு உன்னுடன் வாழ விருப்பம் இல்லை என்று சொன்னேன். நான் சொன்னதை கேட்டு அவர் சில வினாடிகள் அமைதியாக இருந்தார். மீண்டும் சொல், என்ன சொன்னாய் என்றார். நானோ, எனக்கு உன்னுடன் வாழ விருப்பமில்லை விமல் என்றேன். இதை கேட்டு அவரோ, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? என்ன சொல்கிறாய் என்று உனக்கு தெரிகிறதா என்றார். என் பொறுமைக்கு எல்லாம் மீறிவிட்டது. நான் உரத்த குரலில்,
கத்தினேன். ஆமாம், என் மனம் சரியாக தான் உள்ளது. எனக்கு உன்னிடமிருந்து விவாகரத்து வேண்டும். உனக்கு கேட்கவில்லையா? விமல், ஐ ஹேட் யூ என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை துண்டித்தேன். இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த நான் இப்போது வேகமாக அழுதேன். என் அழுகை சத்தம் கேட்டு என் அப்பா அம்மா என் அறைக்கு ஓடி வந்தனர். என்னிடம் காரணமும் கேட்டனர். நான் அனைத்தையும் அவரிடம் கூறினேன். என் அம்மாவோ, இவ்வளவு பெரிய விஷயம் என்ன நடந்தது? ஒரு சிறிய விஷயத்துக்காக நீ விவாகரத்து கேட்கிறாயா? உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? ஒரு அறைதான் அடித்தான், அது பெரிய விஷயம் இல்லை என்றும் சொன்னார். நான் அதிர்ச்சியுடன் என் அம்மாவை பார்த்தேன். அம்மா, அது ஒரு அறை அல்ல, என் சுயமரியாதையை அவமானப்படுத்தியது என்று நான் சொன்னேன். என் அம்மா எனக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பித்தார். வீடு என்பது இப்படிதான் உருவாகிறது, பல விஷயங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் என்றும் சொன்னார். நான் பொறுத்து கொண்டிருக்கின்றேன், எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருக்கின்றேன். எனக்காகவே என்னை மாற்றியும் விட்டேன். ஆனால் ஒரு அடியை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று சொன்னேன். என் அம்மாவோ, சரி, நாம் விமலிடம் பேசலாம், அவனுக்கு அறிவுரை சொல்வோம், இனிமேல் உன்னை அடிக்க மாட்டான் என்று சொன்னார். நானோ, இப்போது என்ன பிரயோஜனம்? ஏன் அடித்தார்? ஒரு முறைதான் அடித்தாரா? ஏன் ஒரு முறை அடித்தார் என்று கேட்டேன். என் அப்பாவை பார்த்தேன். நான் உங்களுக்கு ஒரு பாரமா அப்பா என்றேன். நான் இப்படி சொன்னதை கேட்டு என் அப்பாவின் கண்கள் கலங்கின. அவர் தலையை அசைத்தார். இல்லை, நீ இதற்கு முன்னால் ஒருபோதும் எனக்கு பாரமாக இருந்ததில்லை, இப்போதும் இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றார். சில மணி நேரங்களுக்கு பிறகு விமல் எங்கள் வீட்டுக்கு வந்தார். என் அப்பாவோ, நீங்கள் இங்கிருந்து போக வேண்டும், நிலா உங்களுடன் பேச விரும்பவில்லை என்று உறுதியாக கூறினார். விமல் பிடிவாதமாக இருந்தார். நிலாவிடம் பேசாமல் நான் போகவே மாட்டேன், அவளை என்னுடன் அழைத்துச் செல்லாமல் நான் போகவே மாட்டேன். அவள் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறாள்? உறவு என்பது ஒரு விளையாட்டா? அவளுக்கு தோன்றும் போதெல்லாம் விவாகரத்து கேட்பாளா என்று சொன்னார். என் அம்மாவோ என் அறையை சுட்டி காட்டினார். நான் அவளுக்கு சொல்லி பார்த்து விட்டேன், நீயே அவளுக்கு புரியவை என்றும் சொன்னார். நான் என் அறையில் அமர்ந்திருந்தேன். அப்போது அவர் என் அறைக்குள் கோபத்துடன் நுழைந்தார். கதவை பலமாக அடைத்தார். என் அருகில் வந்து அமர்ந்து, ஏன் இப்படி ஒரு சின்ன விஷயத்தை பெரிதாக்கி கொண்டிருக்கிறாய் என்றார். நானோ, நீங்கள் என் முகத்தில் அறைந்தீர்கள் என்றேன். ஒரு பெரிய விருந்தில் என்னை அவமானப்படுத்த உங்களுக்கு நான் எந்த உரிமையும் கொடுக்கவில்லை என்று சொன்னேன். அவரோ, நான் வேறு யாருமல்ல, உன் கணவன். அந்த நேரத்தில் நான் கோபமாக இருந்தேன், அதனால் திடீரென உன்னை அறைந்து விட்டேன். இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே என்றும் நான் சொன்னேன். என்னை அடிக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? என் கணவருக்கு கூட அந்த உரிமையை கொடுக்கவில்லை. எனக்கு உன்னுடன் வாழவும் விரும்பவில்லை, எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று நான் சொன்னேன். சிறிது நேரம் என்னை உற்று பார்த்தார். அந்த அடி உனக்கு நினைவிருக்கிறது, ஆனால் நான் உனக்கு கொடுத்த அன்பு, உன்னை காதலித்ததெல்லாம் நினைவில் இல்லையா? உனக்கு சமைக்க தெரியாது, நான் அதற்காக உன்னை குறை கூறவே இல்லை. என் அம்மா உனக்கு சமையல் கற்றுக் கொடுத்தார். எனக்கு உன் மீது அன்பு இருப்பதால் நான் எல்லாவற்றையும் பொறுத்தும் கொண்டேன். என் அன்பை எல்லாம் மறந்துவிட்டாயா? வெறும் அந்த அடி மட்டும்தான் உனக்கு நினைவிருக்கிறதா என்றும் கேட்டார். நான் உனக்கு அன்பை கொடுக்கவில்லையா விமல்? நான் உன்னை காதலிக்கவில்லையா? நான் உனக்காக என்னை முழுமையாக மாற்றிக்கொண்டேன். எனக்கு எந்த நிறம் பிடிக்கும் என்று கூட எனக்கு தெரியவில்லை. ஆனால் உனக்கு எந்த நிறம் பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். எனக்கு சமைக்க தெரியாது, ஆனால் உனக்காக எல்லாவற்றையும் கற்றும் கொண்டேன். என் தனித்துவத்தையே முற்றிலுமாக மாற்றியும் விட்டேன். நான் உனக்காகவே என்னை மாற்றியும் கொண்டேன் என்றேன். அவரோ, அதற்காக நீ என் மீது என்ன பெரிய உதவி செய்துவிட்டாய்? ஒரு வீட்டை உருவாக்குவதற்காக ஒவ்வொரு பெண்ணும் இதைத்தானே செய்கிறார்கள். கணவனின் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்கிறாள். ஒரு அடிக்கு விவாகரத்து கேட்பதில்லை என்று சொன்னார். ஆனால் எனக்கு அது வேண்டும். அந்த அடியை என்னால் மறக்க முடியவில்லை. அந்த அடியின் வடுவும் உன்னுடன் இருக்க முடியாது, உன்னுடன் உறவு கொள்ளவும் முடியாது என்று சொன்னேன். அவர் கோபமாக கேட்டார். நான் உனக்கு விவாகரத்து கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்வாய்? நீதிமன்றத்திற்கு செல்வேன், விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புவேன். எனக்கு உன்னுடன் வாழ விருப்பமில்லை என்றேன். அவர் கோபமாக என்னை பார்த்தார். சரி, போய் செருப்பு தேய நீதிமன்றத்தில் அலைந்து திரி, ஆனால் அங்கும் உனக்கு விவாகரத்து கிடைக்காது. நான் உனக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேன் என்பதும் என் பிடிவாதம் என்று சொல்லிவிட்டு அறையிலிருந்து வெளியேறினார். எனக்கும் கோபம் வந்தது, ஏனென்றால் அவர் இன்னும் தன் தவறை உணரவில்லை. அடுத்த நாளே ஒரு வழக்கறிஞரை சந்தித்தேன். என் கதையை கேட்ட அவரோ என்னை பார்த்து ஆச்சரியமாக பார்த்தார். மேடம், உங்கள் வழக்கு முற்றிலும் ஆதாரமற்றது என்றார். நான் என்ன அர்த்தம் என்றேன். அதாவது, உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? இதுவரைக்கும் ஒரு பெண்ணாவது ஒரு அடிக்கு விவாகரத்து வாங்கியிருக்கிறார்களா? நாம் வாழும் சமூகத்தில் 90% பெண்கள் தங்களுடைய கணவர்களால் அடிக்கப்படுகிறார்கள், ஆனால் விவாகரத்து கேட்பதில்லை என்றும் சொன்னார். நமது சமூகத்தின் கொள்கை இதுதானா?
அடக்குமுறையை பொறுத்து கொள்வது தைரியமாக பார்க்கப்படுகிறது என்றேன். ஒரு பெண் தன் கணவன் அடித்த முதல் அடியிலேயே விவாகரத்து வாங்கியிருந்தால் வேறு எந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணை அடிக்க தைரியம் வந்திருக்காது என்றேன். என் பேச்சை கேட்ட அவரோ ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். நான் இதுவரைக்கும் எந்த வழக்கிலும் தோற்றதில்லை. ஆனால் இந்த வழக்கில் நான் வெற்றி பெறுவேன் என்று எனக்கு தோன்றவில்லை. என் நேரத்தை வீணடிப்பதாக நான் நினைக்கிறேன் என்றும் சொன்னார். அதாவது என் வழக்கில் நீங்கள் தோற்றுவிடுவீர்கள் என்று பயப்படுகிறீர்களா? என் முழு கட்டணத்தையும் நான் செலுத்துவேன். ஆனால் எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று சொன்னேன். என் பேச்சை கேட்டு அவர் புன்னகைத்தார். வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெண் தன் கணவரிடமிருந்து ஒரு அடியால் விவாகரத்து வாங்கப் போகிறாள் என்று கூறிவிட்டு சிரித்தார். இது எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். சரி, உங்கள் வழக்கை எடுத்துக்கொள்கிறேன் என்றும் சொன்னார். நான் விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்ததும் முதல் விசாரணையிலேயே விமலின் வழக்கறிஞர் விவாகரத்துக்கான காரணத்தை கேட்டார். என் வழக்கறிஞரோ என் கட்சிக்காரரை அவர் பொது இடத்தில் அவமானப்படுத்தினார், திட்டினார், அடித்தார் என்று கூறியதுமே விமலின் வழக்கறிஞரோ சிரித்தார். இது எல்லா வீடுகளிலும் நடக்கக்கூடிய விஷயம்தானே. இதை நாம் பெரிதுபடுத்தினால் ஒவ்வொரு பெண்ணும் விவாகரத்து எடுத்துக்கொள்வாள் என்று சொன்னார். நானோ இதை நாம் புறக்கணித்தால் ஆண்கள் பெண்களுக்கு தோன்றும் இடத்திலெல்லாம் துன்புறுத்துவார்கள், அவமானப்படுத்துவார்கள். நமது சமூகத்தில் இதுதான் நடக்கிறது. என் கணவரின் வழக்கறிஞர் அடக்குமுறையை ஆதரிக்க தயாராக இருக்கிறார் என்பது வருத்தம் அளிக்கிறது. அவர் சில பணத்துக்காக நீதியை தவறாக நிரூபிக்க முயற்சிக்கிறார் என்று நான் சொன்னேன். என் பேச்சை கேட்டு அவர் தன் கண்ணாடியை மூக்கிலிருந்து கீழே இறுக்கி என்னை பார்த்தார். மீதியை அடுத்த விசாரணையில் பேசலாம் என்று சொன்னார். ஆனால் அதற்கு முன்னால் என் உடல்நிலை சரியில்லாமல் போனது. நான் மருத்துவரிடம் சென்றேன். அவர் எனக்கு சொன்ன செய்தியை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். கடந்த 2 ஆண்டுகளாக நான் கருவுற முயற்சி செய்தேன். ஆனால் இந்த நேரத்தில் இது சரியில்லை. ஆனாலும் என் குழந்தையை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. நான் என் வழக்கறிஞரிடம் இதை பற்றி சொன்னேன். இந்த செய்தியை நீங்கள் உங்கள் கணவரிடம் சொல்ல வேண்டும். அவருக்கு பிறகு தெரிந்தால் அவரது வழக்கு வலுப்பெறும். நீங்கள் வேண்டுமென்றே இதை மறைத்து வைத்தீர்கள் என்று சொல்லலாம். குழந்தை பிறக்கும் வரை விவாகரத்து வாங்கவும் முடியாது என்று சொன்னார். நான் விமலுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்தேன். முதல் மணியிலேயே அவர் அழைப்பையும் எடுத்தார். சொல் நிலா, என்ன முடிவு செய்தாய் என்று சொன்னார். என் கண்களில் கண்ணீர் வழிய தொடங்கியது. விமல், நான் அம்மாவாக போகிறேன் என்று சொன்னேன். இதை கேட்ட அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பார்த்தாயா, நம் குழந்தை கூட நம் உறவு முறிய விரும்பவில்லை என்றும் சொன்னார். நான் இன்னும் என் முடிவில் உறுதியாக இருக்கிறேன். பிறகு நீ என் மீது எந்த குற்றச்சாட்டையும் வைக்கக்கூடாது என்பதற்காக தான் இதை நான் சொல்கிறேன் என்று நான் சொன்னேன். என் பேச்சை கேட்டு அவருக்கு கோபம் வந்திருக்க வேண்டும். அவரோ தொலைபேசியை துண்டித்து விட்டார். அடுத்த விசாரணையில் அவர் என் மீது என் தாயாருடன் நான் நன்றாக பழகவில்லை என்றும் அவர் சர்க்கரை நோயால் அவதைப்படுவதால் அவருக்கு சரியான நேரத்தில் மருந்து கொடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். நிலா எப்போதும் சண்டை போடும் பெண். நான் விவாகரத்து கொடுக்க தயாராக இருக்கின்றேன். ஆனால் பிறக்கப் போகும் குழந்தையின் பொறுப்பை அவள் எனக்கு எழுதி கொடுக்க வேண்டும் என்றும் சொன்னார். அவருக்கு எனக்கு குழந்தைகள் மீது எவ்வளவு பாசம் என்று அவருக்கு தெரியும். அதனால் நான் ஒருபோதும் என் குழந்தையை அவருக்கு கொடுக்க மாட்டேன் என்று அவருக்கு தெரியும். அதனால் இந்த திட்டத்தை போட்டார். இதை நீதிபதி கேட்டதும் 9 மாதங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது. குழந்தை பிறகுதான் இந்த வழக்கில் ஒரு முடிவு எடுக்கப்படும். குழந்தையின் பிறப்புச் செலவுகள் அனைத்தையுமே விமல் ஏற்க வேண்டும் என்றும் சொன்னார். இந்த 9 மாதங்களில் நான் அவருக்கு எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு நன்றாகவே தெரிந்தது. அவர் என்னை அடிக்கடி அழைப்பார். ஏதாவது வேண்டுமா என்றும் கேட்பார். மருத்துவரிடம் அழைத்துச் செல்வார். எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தபோது அவரும் மருத்துவமனையில் இருந்தார். என் மகள் அறுவை சிகிச்சை மூலமாக பிறந்தார். என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. மரணத்தின் வாயிலிருந்து வெளியே வந்தேன். நான் சிரமப்பட்டு கண்களை திறந்து என் மகளை பார்த்தேன். பிறகு விமலையும் பார்த்தேன். அவர் ஒரு முறை என்னை பார்த்தார். பிறகு என் மகளை பார்த்தார். நான் சிரமப்பட்டு அமர முயன்றேன். விமல் விரைந்து வந்து எனக்கு உதவினார். ஆனால் நான் அவரை தடுத்தேன். நானே எழுந்து அமர்ந்தேன். என் மகளை என் கையில் எடுத்து அணைத்தும் கொண்டேன். என் கண்களில் கண்ணீர் வழிய தொடங்கியது. பிறகு என் மகளை விமலிடம் கொடுத்தேன். விமல், உனக்கு குழந்தையை வேண்டுமென்றால் இதோ உன் மகள், இன்று விவாகரத்து கொடு என்று நான் சொன்னேன். அவர், நம் குழந்தையை பற்றி யோசி, அவளால் தாய் தந்தை இல்லாமல் இருக்க முடியுமா என்று சொன்னார். நானோ அதற்காக தான் யோசிக்கிறேன். என் கன்னத்தில் விழுந்த அறை, நாளை என் மகளின் கணவனும் அவளை அடிப்பான். நான் இன்று பொறுத்து கொண்டால் நாளை உன் மகளும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்றேன்.
இதை கேட்டு அவர் கண்களில் கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவர் தன் இரு கைகளையும் என் முன் குவித்து, நிலா, என்னை மன்னித்து விடு. அது என் தவறுதான். நான் என் தவறை உணர்ந்து கொண்டேன். இனி ஒருபோதும் உன் மீது கை வைக்க மாட்டேன். நான் ஒரு பெரிய தண்டனையை அனுபவித்து விட்டேன் என்று சொன்னார். நான் இவ்வளவுதான் விஷயம் விமல். இதை நீங்கள் முன்னரே சொல்லியிருந்தால் நான் அப்போதே உங்களுடன் திரும்ப வந்திருப்பேன். இந்த தவறைத்தான் நான் உனக்கு உணர்த்த விரும்பினேன் என்று நான் சொன்னேன். என் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. அவர் தன் தவறு தாமதமாக புரிந்து, ஆனால் குறைந்தபட்சம் அவருக்கு புரிந்தது. அவர் மீண்டும் என் மீது கை வைக்க மாட்டார். ஒரு பெண் அடி வாங்குவதற்காக பிறக்கவில்லை. விமல் தன் தவறை உணர்ந்து கொண்டதை நிலாவும் உணர்ந்தாள். அவள் கண்ணீர் வழிய அவனை பார்த்தாள். அவன் கண்களிலும் அதே வருத்தம். அப்போதுதான் உணர்ந்தாள், தான் ஒரு அடிக்கு விவாகரத்து கேட்கவில்லை, தன் சுயமரியாதைக்காக போராடினாள் என்று. அந்த போராட்டம்தான் விமலின் கண்ணை திறந்து வைத்திருக்கிறது. அவள் அவனது மன்னிப்பை ஏற்றும் கொண்டாள். இந்த கதையின்படி ஒரு பெண் தன் கண்ணியத்தை காப்ப போராட வேண்டும் என்பதை நிலா உணர்த்திருக்கிறாள். ஒரு அடி என்பது உடல் வலி மட்டுமல்ல, அது ஒரு பெண்ணின் சுயமரியாதையும் மன வலிமையும் உடைக்கும் ஒரு செயல். அதை பொறுத்து கொண்டால் அது தொடர்கதையாகிவிடும். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.